தோன்றி நாதத்தில் தோன்றி முந்தவளை சாட்சியம் தோன்றி சாட்சியத்தில் ஒருத்தர் தோன்றி ஓங்கி அடித்து அதனாலே மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி ஆசைகளை பெற்றுக்கொண்டு இவர்களுக்கெல்லாம் செய்துவிட்டு தொண்டு அவசியம் கலகம் உண்டு. இரவுலையும் கலகம், பகல்லையும் கலகம், சாப்பிட போனாலும் கலகம், சங்கத்துக்கு வந்தாலும் கலகம், வண்டியில ஏறினாலும் கலகம். நான் ரொம்ப ராசியான ஆளு. எங்க கால எடுத்து வைக்கணும் அங்க எல்லாம் கலகம். என்ன கலகம்? ஆனா வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஆகா, அங்க எப்படி வரமாட்டேன். அதனால அதெல்லாம் நடக்கிறது துர்க்கலகம். நம்ம வந்துட்டோம்னாவே எப்பொழுதுமே நற்கலகமாக அமைய வேண்டும் என்று பார்க்க நடத்தை சிறப்பான இடத்தை கழகத்தை செய்து இந்த நல்ல உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஓடுங்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு கழகம் என்ன செய்யாத போனால் என் சிரசாகப்பட்டது 1000 அப்ப வாயை திறந்தல தட்டா அட்டி எப்படியே என் தலை வெடிக்கணும். அதானே தலை வெடிக்கணும். வெடிக்குமா வெடிக்காதா? வெடிக்கணும். யாரு தலை? உங்க தலை. யான் தலை வெடிக்கணுமா இல்ல வந்திருக்காளே தலை வெடிக்கணுமா? இதுக்கு ஆகையினாலே சிறப்பான இடத்திலே கழகத்தை ஆரம்பித்து நல்ல உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருந்தாலும் கூட யாரை எப்படி எதை சொல்லி வணங்க வேண்டும் என்று பார்க்கிற நேரத்திலே வணங்குவோம் என்று பார்த்தால் காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே